இந்த ஒரு வெற்றிக்காகத்தான் காத்திருந்தது மும்பை இந்தியன்ஸ். டெல்லியுடனான போட்டியில் 29 ரன்கள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி பெற்றதோடு மட்டுமில்லாமல் பல சிறப்பு சம்பவங்களையும் நிகழ்த்தியிருக்கிறது மும்பை அணியும் அதன் வீரர்களும். ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 234 ரன்களை குவிக்க, டெல்லி அணியோ 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 205 ரன்களை எடுத்து தோல்வியுற்றது. நடப்பு IPL தொடரில் இந்த முதல் வெற்றியின் மூலமாக தாங்கள் கெத்துதான் என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் அணி. மும்பை அணி முதலில் பேட்டிங் செய்து இதுவரை 14 முறை 200+ ரன்களை குவித்துள்ளது. அந்த அனைத்திலுமே மும்பை அணியே வெற்றி பெற்றிருக்கிறது. IPL கிரிக்கெட் வரலாற்றில் மும்பை அணிக்கு எதிராக 200+ ரன்கள் என்ற இலக்கை எந்த ஒரு அணியும் கடந்தது இல்லை. அது இந்த போட்டியிலும் தொடர்கதையாகி உள்ளது. நடப்பு சீசனில் முதல் வெற்றியை மும்பை அணியின் சொந்த மண்ணில் பதிவு செய்ததன் மூலம் ஒரே மைதானத்தில் அதிக வெற்றிகளை பெற்ற அணிகளின் பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது மும்பை. வான்கடே மைதானத்தில் 50 வெற்றிகளை பெற்று மும்பை அணி முதலிடத்திலும், ஈடன் கார்டன் மைதானத்தில் 48 வெற்றிகளை பெற்று கொல்கத்தா 2வது இடத்திலும், சேப்பாக்கத்தில் 47 வெற்றிகளை பெற்று சென்னை அணி 3வது இடத்திலும் உள்ளன. அதேபோல ஒட்டுமொத்த IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி பெற்ற 150வது வெற்றி இதுவாகும். அதற்கு அடுத்தபடியாக 148 வெற்றிகளை பெற்ற சென்னை அணி 2வது இடத்தில் உள்ளது. மும்பை அணிக்காக ஜஸ்பிரித் பும்ரா 150 விக்கெட்டுகளை கைப்பற்றி IPL தொடரில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர்கள் பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறியிருக்கிறார். ரோஹித் சர்மா IPL-இல் தனது 100வது கேட்சை பிடித்து அதிக கேட்சுகளை பிடித்த வீரர்களின் பட்டியலில் இணைந்தார். அதிகபட்சமாக விராட் கோலி 110 கேட்சுகளை பிடித்து முதலிடத்தில் உள்ளார். இப்படியாக இந்த ஒரே போட்டியில் பல சிறப்பு சம்பவங்களை செய்திருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் அணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.